ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கண்மணி உதயா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கணும். இந்த பதிவு என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய சேனல் தொடர்பான ஒரு பதிவு தான். சரியா? என்னென்னு கேட்டால், நான் இந்த கண்மணி உதயா இந்த யூடியூப் தொடங்கி 3 வருஷம் ஆயிட்டுது. 3 வருஷத்தில் ஒரு பெரிய ஒரு சோகமான ஒரு துக்கமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், எனக்கு மானிட்டேஷனே கிடைக்கல. ஓகே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு நாங்கள் இதுக்குள்ள நிறைய செலவு செய்திருக்கோம், நிறைய எல்லாமே பண்ணியிருக்கோம். ஒரு வீடியோ எடுக்கிறேன்டா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ இதுக்கான செலவுகள் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அப்போ நாங்கள் நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோமே அப்படின்ட்டு என்ன செய்கிறது அப்படி தெரியாமல் நான் இந்த சேனலை வச்சுக்கொண்டே இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 2Kக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சேனல்லையே எனக்கு மானிட்டேஷன் கிடைக்கலன்னா எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. 6 மாதத்துக்குள்ளே மானிட்டேஷன் எடுக்கணும், அப்படி இல்லாட்டி 1 இயருக்குள்ளே எடுக்கணும், இந்த கதையெல்லாம் தெரியாது. நான் யூடியூப் ஸ்டுடியோ போகிறது தான், அதெல்லாம் செய்கிறது தான். எனக்கு அந்த யூடியூப் எழுத்து மொழி, அதாவது யூடியூப் லாங்குவேஜ்னு சொல்கிறதில்ல, அது எனக்கு விளங்க இல்லை. அதாவது உதாரணத்துக்கு அக்ரி அலவா அப்படின்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ள நிறைய ஒப்பந்த அடிப்படைகள் போட்டுட்டு அது கேட்டிருப்பாங்க. நாங்கள் தெரியாமல் எதையோ அமர்த்தி விட்டுட்டோம் போல கிடக்குது. சரியா? அப்போ அதனால் எனக்கு மானிட்டேஷனே வரையில. 3 இயர்ஸாக ஆகிட்டுது நான் அந்த யூடியூப்பில் இருக்கிறேன். ஆனால் எனக்கு மானிட்டேஷன் கிடைக்கவே இல்லை. கிடைச்சா தானே எனக்கு அதை மேற்கொண்டு நான் அதில் ஏதாவது ஒரு நன்மைகள் எனக்கு ஏற்பட, அப்படி எதுவுமே எனக்கு இல்லை. நான் சும்மா தான் இப்போ ஏதோ என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக வியூவர்ஸுக்காகன்னு சொல்லி நான் செய்து கொண்டிருக்கிறேன், வீடியோ செய்து கொண்டு இருக்கிறேன். சரி, அதை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இப்படியே இருந்து பிரயோசனம் இல்லையே. நாங்கள் இதில் நிறைய ஒரு மாதத்துக்கு ஒரு யூடியூபராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமஸான யூடியூபராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன எங்களை மாதிரியான ஒரு யூடியூபராக இருந்தாலும் சரி, இல்லை உண்மையிலே ஒரு சும்மா நார்மலான ஒரு பர்சனாக இருந்தாலுமே விளங்கும். ஒரு சோஷியல் மீடியாவுக்குள்ளே நாங்கள் இன்வால்வ் ஆகி இருக்கும்போது உடல் உள ரீதியாக பொருளாதார ரீதியாக என்னென்ன எங்களுக்கு இழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு விளங்கும். அவ்வளோத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் எந்த பிரயோசனம் இல்லாமல் இதில் என்ன இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லி, அதாவது இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அண்ட் இதுக்கு பிரயோசனம் இல்லாமல் ஏன் இருப்பான், இது 2க்கான கேள்விக்கான பதில் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இது பிரயோசனம் இல்லாமல் நான் ஏன் இதில் இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் நான் என்ன செய்திருக்கேன். இப்போ புதுசாக ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறேன். அதில் ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் போய் கொண்டிருக்கிறாங்க. சரியா? என்னுடைய பழைய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நான் இப்படி ஒரு நட்பவி தமிழில் தான் நட்பவி அப்படின்றது தான் அந்த யூடியூப்போட நேம். என்னுடைய அந்த யூடியூப் சேனலோட லிங்கை நான் இந்த பதிவுக்கு கீழே முதல் கமெண்டில் நான் உங்களுக்கு தரேன். தயவுசெய்து நீங்கள் அதை கிளிக் பண்ணி, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போய் டச் பண்ணி உள்ளுக்கு போய் எனக்கு இதில் தர சப்போர்ட் அதுலேயும் தந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். காரணம் என்னென்னு கேட்டால், இதை விடையும் நல்ல அங்கே காமெடி அதெல்லாம் நிறையவே செய்து போடுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் போயிட்டு உள்ளுக்கா விசிட் பண்ணி பாருங்கள் அந்த சேனலை. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூஸ் பண்ணுங்கள். சரியா? பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை கைஸ். மற்றது அண்ட் தென் நான் ஏன் இப்போ இதை 3 இயர்ஸாக இப்படி இருந்தும் பிரயோசனம் இல்லை, இன்னும் இதை ஏன் கண்டினியூஸ் பண்ணுறேன், இதையே இருக்க நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் உடல் உள ரீதியாக நாங்கள் இது தொடங்கிட்டோம். இதுக்கு நிறைய நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், இழந்திருக்கிறோம். அதாவது ஒரு உள ரீதியான விஷயம் மட்டும் சொன்னால் என்னென்னு கேட்டால், இப்போ ஒரு யூடியூபர்ஸ் அப்படின்னு சொன்னால் சும்மா சும்மா பெரியாக்களுக்கே என்னென்னவோ பிரச்சனை வருது. நாங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே இருந்து கொண்டு மக்களுக்கு இடையில் சமுதாயத்துக்கு இடையில் ஒரு யூடியூப் செய்கிறோம்னு சொன்னால் என்னென்ன பேச்சுக்கள் அவங்களுக்கு தெரியும். அவ்வளோத்தையும் நாங்கள் எதிர்கொண்டு தான் நாங்கள் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு திரும்பி நாங்கள் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் நாங்கள் அதை திரும்பி போகிறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயந்தான். அண்டு இன்னொன்று உடல் ரீதியான உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு. பொருளாதார ரீதியான நஷ்டம் அப்படிங்கிறதும்
தெரியும் யூடியூப்புக்கு எம்பி போடணும், அது போடணும், இது போடணும், வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஃபோன் இருக்கணும், ரிங் வாங்கணும், அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது இல்லையா. இது எல்லாமே செஞ்சு கூட எங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரயோசனமும் இதில் இல்லை இவ்வளோ காலத்துக்கும். அப்படின்னா அதனுடைய தவறு என்னென்னா எங்களுடைய தான். நாங்கள் தவறான முறையில் அதாவது யூடியூப் கம்யூனிட்டி சில ஒப்பந்த அடிப்படைகள் வச்சுருப்பாங்க. அதை நாங்கள் பின்பற்ற இல்லையோ அல்லது அதை தவறான முறையில் அதுக்கு ஏதாவது ஓகே எதுவும் கொடுத்துருக்குறோமா என்ன வந்து எனக்கு தெரியல. அதாவது இதை பற்றி அதான் சொல்லிட்டேனே, அந்த யூடியூப் லாங்குவேஜ் அப்படின்றது எழுத்து மொழி அப்படின்ற ஒன்று இருக்குது இல்லையா. அதை விளங்கி கொள்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் எல்லாராலையும் சும்மா சாதாரணமாக நாங்களும் ஓரளவு படிச்சிருக்கோம். ஆனால் அந்த இதெல்லாம் படிக்கல. அந்த இதுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் அது தெரியுமா, அல்லது நல்ல யூடியூப்பில் இப்போ நிறைய ஒரு பெரிய ஆளாகி ஒரு பெரிய யூடியூபர் ஆகி அதுக்குள்ளே போய் அதில் ஒரு வருமானம் ஈட்டி பெரிய பிரபலமான ஒரு யூடியூபருக்கு தெரியும். எனக்கு இந்த ரெண்டுமே செய்து தரதுக்கு யாருமே இல்லை. அதெல்லாம் பெரிய பெரிய கதையெல்லாம் இருக்குது, யாருமே இல்லை. என்ன செய்கிறது? அப்போ நான் என்ற இதை வச்சு தான் நான் அதை செய்யணும். அதுக்காக இந்த காப்பிரைட் அப்படின்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டியில் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. ஆனால் நான் காப்பிரைட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறேன், எல்லாமே பண்ணியிருக்கிறேன். அதுகள் தான் பிழையா இல்லை எனக்கு எங்கே பிழை விட்டுருக்கேனே எனக்கு தெரியலை. நான் யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு அதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, என்னுடைய வீடியோ பாப்புலர் வீடியோ வந்து எல்லோரும் பார்க்குறதுக்கு முன்னுக்கு இருக்கணும், மற்றது நான் என்ன மாதிரியான தகவல் கொடுக்குற விரும்புகிறேன் அப்படிங்கிறது அந்த ஆப்ஷன் இதெல்லாமே ஆஃபில் இருக்குது. அதை நான் தான் ஏதோ இப்போயோ செய்து வச்சுருக்கிறேன்னா இல்லை, எனக்கு ஒன்றுமே விளங்கலை. அதனால் அதுலேருந்து நான் புது சேனலே ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் தென் அது மட்டும் இல்லை, இனிமேல் நான் அதில் என்ன செய்தும் பிரயோசனம் இல்லை போல இருக்குது. அதாவது யூடியூப்பில் வர ரூல்ஸே 3 month 6 month ஒரு 1 yearக்குள்ளே நாங்கள் மானிட்டேஷன் வாங்கலைன்னா அந்த சேனலில் சும்மா தான் ரன் ஆகி கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சேனல் சும்மா ரன் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னுடைய வியூவர்ஸுக்காகவும் சப்ஸ்கிரைபருக்காகவும் தான் நான் அதில் இருந்துகிட்ருக்கேன். அதாவது உங்களுக்காக வேண்டி தான் நான் அதில் இருந்து நான் இன்னும் வீடியோ போட்டு கொண்டிருக்கிறேன். அதில் எனக்கு லைவெல்லாம் எடுக்கலாம், ஆனால் அதில் லைவ் போய் எனக்கு வாட்ச் ஹவர் கிடைச்சலாம் பிரயோசனம் இல்லை தானே அப்படின்ட்டு தான் நான் அதுக்கு லைவுக்கு நான் அதில் வார இல்லை. நான் இங்கே லைவ் ட்ரை பண்ணுறேன் இந்த இப்போ நான் புதுசாக திறந்துருக்கிறேன் நட்பவி அப்படின்ற யூடியூப் சேனலில். ஆனால் அதுக்கு வரையில் அது வெறும் இந்த 50-60 சப்ஸ்கிரைபரோடு இருக்கிறதால என்னவோ தெரியல, இன்னும் லைவ் வரையில் வந்தால் நான் லைவில் நான் உங்களோட கதைக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வாட்ச் ஹவருக்காக எனக்கு அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அண்டு என்னென்னு கேட்டால் வேறு விஷயம் என்னென்னு கேட்டால் இது ஒரு யூடியூப் ஒருத்தங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு 3 years ஆயிடுச்சு, இதில் மானிட்டேஷன் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல, நீங்கள் போய் வேறு எதுவும் வேலையை பார்க்கலாம் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆமாம், நானும் AL வரையும் படிச்சிருக்கேன். AL எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணையில் நான் OL எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டெல்லாம் இருக்குது, படிச்சிருக்கிறேன். ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். JRS அப்படிங்கிற ஒரு இதோடு சேர்ந்து ஒரு டீச்சிங் ட்ரைனிங்கும் ஒன்று பண்ணியிருக்கிறேன். எல்லா இடமும் நாங்களும் வேலையும் தேடி பார்த்துட்டோம், வேலையும் கிடைக்கல. சரியா, அப்புறம் கணவனோட சேர்ந்து விவசாயத்தில் தான் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். அவருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டுது, எனக்கும் அதே டைமில் நான் திரும்பி இது சொல்லக்கூடாது, சிம்பதியை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சரியான ஒரு நோய் ஒன்று வந்துடுது. நிறைய பேருக்கு தெரியும், என்னுடைய வியூவர்ஸுக்கு சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கு. இப்போ ஒரு மண்வெட்டியை ஒருக்கா விவசாயத்துக்காக போட்டாலே கூட என்னால் முடியாது. அப்போ நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் கொண்டு வழி நடத்தணும், நாங்கள் தூக்குன காவடியை கொண்டு போய் சேர்க்கணும். எங்களால் என்ன முடியுமோ என்னத்தை செய்ய முடியுமோ அதில் செய்கிற ஒழிய வேறு எதுக்காகவும் இல்லை காய்ஸ். அண்டு அதாவது பழகி பார்த்தா, அதாவது ஒரு மனுஷருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்த்தா தான் அவங்களுடைய குணம், நடைமுறை, அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே தெரியும். நாங்களும் சொல்லி சும்மா எல்லாம் சொல்கிறதுல எனக்கு சொல்லலாம், ஆனால் சொல்கிறதுல எனக்கு என்னவோ பெரிய இது இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது ஒரு மாதிரி வெக்கமாக நினைக்கிறேன். நான் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் நான் அதை எப்படி பயன்படுத்துவேன், என்ன நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டாந்தீங்கன்னா அதனுடைய நற்காரியங்களுக்கான செய்கிற செயல்கள் உங்களையும் சார்ந்திருக்கும் அப்படிங்கிறது நான் வாக்கு கொடுக்குறேன். சரியா, சார்ந்திருக்கும். அதனால் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், இந்த சேனலில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தான், சிம்பிள், அவ்வளோதான். அதுக்காக வேண்டி தான் நான் இந்த வாய்ஸ் போடுறேன், ஓன் வாய்ஸ் வீடியோ ஒன்று இன்றைக்கி செய்கிறேன். எனக்கு சப்போர்ட் செய்யுங்க காய்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
ஓகே, என்னுடைய அந்த நட்பவி ஊ அப்படின்றது நீங்கள் தமிழில் நட்பவி ஊண்டு அடித்தாலும் சரி, அல்லது நான் தார லிங்கை கிளிக் பண்ணி எனக்கு வந்து அந்த சேனலை பார்த்து போட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, பை பாய், தேங்க்யூ.